ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் கீ ரைஸும் பள்ளிப்பாளையம் சிக்கனும் செஞ்சுருக்கேன். ரொம்ப குயிக்காக கொஞ்சமான பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேவைப்படுற பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், லெமன் ஒன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தாளிக்கிறதுக்காக ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகட்டும். இது நெய் சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் மேலால் கார்னிஷ்காக நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலேயே நான் கொஞ்சமாக முந்திரி, ஒரு 4-5 முந்திரியும் கொஞ்சம் திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீ வேணாலும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கீ மறுபடியும் ஊற்ற போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஆயிலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை ஃப்ரை ஆயிடுச்சு. இதே அதே பிளேட்லேயே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசியை 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். குக்கர் வைக்கிறப்ப தான் நான் ஊற வச்சேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. குக்கரில் நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கீயிலே செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எல்லாமே கீயிலே செஞ்சால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கீ கொஞ்சம், ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதையுமே அரைச்சி போட போகிறதில்ல. அதனால் எல்லாமே நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய வெங்காயம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். மேலால் கார்னிஷ்காக போடுறதுக்காக நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இது கூட ஒரு 5 மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். இந்த காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா, மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 5 பச்சை மிளகா மீடியம் சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நெய்யிலேயே ரோஸ்ட் ஆகி வரட்டும். 1 கப் தயிர் எடுத்து வச்சதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ கொஞ்சமாக போட்டு லாஸ்ட்டாக நம்ம அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் வேணும்னா. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூட நான் ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசியை குக்கர் வைக்கிறப்ப தான் ஊற வச்ச ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஊற வச்சுருந்தேன்.
நீங்கள் பாஸ்மதி ரைஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் ஜீரக சம்பா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ கொதிக்க போது மேலால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு ½ லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப கிளறினீங்கன்னா குழஞ்சிரும். ஒரு கலக்கி விட்டு ஆற வச்சு எடுத்துட்டிங்கன்னா பளபளன்னு வந்துடும். இப்போ நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இறக்குறப்போ மேலேயே முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலால் முந்திரி திராட்சை போட்டால், நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கிறப்போ முந்திரி திராட்சை போட்டாலும் போடுங்க, நல்லாயிருக்கும். சூப்பரான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். நான் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. சோம்பு மட்டும் மணத்துக்காக போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வதங்கி வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வரமிளகா கூட நான் ஒரு 10 வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி அதுலேருந்து விதையெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். விதையோடு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். விதையை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். இந்த மிளகா காரம் இல்லாதனால நான் ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. கருவேப்பிலையும் இந்த வரமிளகா சின்ன வெங்காயம் எல்லாம் வதங்கி வர்றப்போ ஒரு 10-15 பூண்டை சும்மா ரஃப்பாக தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ போட்டுக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம், வெறும் பூண்டு மட்டும் போடுங்க. இஞ்சி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பூண்டும் வதங்கி வரட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். வரமிளகா கூட வதங்கி வரப்போ நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எதுவுமே போடாதீங்க. இந்த வரமிளகா காரம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. நான் வந்து 3/4 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா சில்லி மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா காரம் பிடிக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்னதாக கட் பண்ணி. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேங்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த வரமிளகா கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். 2-3 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. இங்கே பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் நல்லா தண்ணி வந்திருக்கு. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வந்திருக்கு. இப்போ தண்ணியிலே நல்லா வேகட்டும் ஒரு 2 நிமிஷம்.
நம்ம வேணும்னா பார்த்துட்டு சிக்கன் வேகலைன்னா மேலால் தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஏதாவது ஊற்றிடாதீங்க. நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணனால இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பார்க்குறக்கு நல்லா வெள்ளையாக இருக்குது. ஆனால் நல்லா ரெடியானதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வரமிளகா காரத்துக்கு பூண்டோட ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டுக்கிறேன். காரம் வேணுங்கிறவங்க சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. குருமிளகு போட்டால் சூப்பராக இருக்குது இறக்குறப்போ. இப்போ குருமிளகு போட்டு 1 நிமிஷம் கழித்து மேலால் கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஈரோடு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் சொல்லுவாங்க. இது பள்ளிப்பாளையம் சிக்கன். ரொம்ப சூப்பராக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் சாப்பாடோட. நான் இன்றைக்கி கீ ரைஸு, தயிர் பச்சடி, பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.